ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபிலிம்ஸ் யூபிஎஸ்சி வந்து 2024 செட் டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம தொகுதி பிரிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சீட் அலோகேட் பண்ண முடியும் எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்கெலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தொகுதியை பிரிக்கிறதுக்கு வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் இருப்பாங்க. இதில் இவங்க கொடுக்குற ஆர்டர் பார்த்திங்கன்னா கொஷின் பண்ண முடியாது. கோர்ட்டில் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து 4 டைம்ஸ் இப்போ வரைக்கும் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க இருந்தப்போ என்னாச்சு அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஃபேமிலி பிளானிங்காக ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுத்து பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதான் நார்த்தன் ஸ்டேட்ஸ் வந்து லைக் வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாப்புலேஷன் ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் கமிஷன் ஃபார்ம் பண்ணி அதுபடி தான் தொகுதி பிரிப்போம். அப்போ சீட்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து சீட் கம்மியாகும், நார்த்தன் ஸ்டேட்டுக்கு சீட் அதிகமாகும். அதனால் சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் போய் கேட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்போதைக்கு ஃபார்ம் பண்ண வேண்டாம், ஸோ பாப்புலேஷன் வந்து நார்த்தன் ஸ்டேட்லேயும் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க 2001 வரைக்கும். ஆனால் 2001லேயுமே வந்து அந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து நார்த்தன் ஸ்டேட்டில் கம்மியாகலை, எல்லா பக்கம் பேலன்ஸ்ட் ஆகலை. ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டாங்கன்னா திருப்பி 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 2026 வரைக்குமே டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2001 சென்சஸ் எடுத்தோம்ல அதை பேஸ் பண்ணி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தொகுதிக்குள்ளே பண்ணிக்கலாம், சீட்டை மாற்ற வேண்டாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 1 லட்சம் சீட்டுக்கு ஒரு மெம்பர் அப்படின்னா இப்போ 2 லட்சம் சீட்டுக்கு ஒரு மெம்பர் அந்த மாதிரி. ஆனால் முதல்ல 2 மெம்பர் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், தொகுதியை மட்டும் அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி சீட்டை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே சீட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இன்னுமே வந்து நார்த்தன் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 4 டைம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கூட ஆன்சர். ஸோ நம்ம பேசிக்காக பார்த்துக்கலாம். ஏன்னா இனி வரக்கூடிய இதில் வந்து சென்சஸ் எடுக்க போகிறாங்க, தென் டீலிமிட்டேஷன் கமிஷன் வருவாங்க. ஸோ அதனால தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.